தளபதி விஜய் நடிக்கும் புதிய படம் ஜனநாயகன். இந்த படம் என்னாச்சு ப்ரோ, இந்த படம் என்ன ரிசல்ட், ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க. இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. விஜய் ஃபேன்ஸுக்கு குட் நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த படத்தை ஃபைனலா ரிவைசிங் கமிட்டி பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நமக்கு அப்படி இருக்கு. இந்த படத்துக்கான சென்சார் எந்த விதமான சென்சார் தரலாம், யூஏவா ஆர் யூவா ஆர் ஏவா, எந்த விதமான சென்சார் தரலாங்கிறது சீக்கிரமே இவங்க டீம்ல இருந்து சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இருக்கு. இந்த படத்துக்கு நாங்க சென்சார் கொடுத்துருவோம், இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டியா சொல்லிட்டாங்க. என்னதான் இவங்க பாசிட்டிவா சொன்னாலும் கிரீன் சிக்னல் வந்தாலும் இந்த படத்துக்கு இன்னும் ரெட் அலர்ட் இருக்கு. இது என்னடா ரெட் அலர்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல அரசியல் காட்சிகள் நிறைய இருக்கா, அதனால தேர்தல் ஆணையம் இவங்க இந்த படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டி இவங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த படத்துல நிறைய கட்ஸ் நிறைய மியூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த கட்ஸும் மியூட்ஸும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இதுல நாங்க புதுசா கட்ஸ் மியூட்ஸ் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா இந்த படத்துல அரசியல் காட்சிகள் அரசியல் வசனங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் டிவிகே கட்சியோட தலைவர், இந்த தேர்தல்ல அவரோட கட்சியும் போட்டிடுது. அதனால தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 23 முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட மீறின மாதிரி ஆயிரும். சோ அரசியல் காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இவங்க இந்த படத்தை பார்க்கணும், இவங்க இந்த படத்தை பார்த்துட்டு பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு நமக்கு அப்படி வந்துருக்குது. இவங்க இந்த படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா ஏப்ரல் 23 முன்னாடி, அதாவது மார்ச் 27 ஆர் ஏப்ரல் 3 அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும். இவங்க இந்த படத்தை பார்த்துட்டு இல்ல இந்த படம் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா வேற வழி இல்ல, மே மாசம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகுமா மேல ரிலீஸ் ஆகுமாங்கிறது தேர்தல் ஆணையம் முடிவை பொறுத்ததா இருக்கு. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனால இந்த படத்துக்கு ரெட் அலர்ட் இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போறாங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.